நல்லா இருக்கும். அது அடித்தா தான் கேட்கும். ஐயனார் அக்ரோ சர்வீஸ் மானூர் மற்றும் ஐயனார் அக்ரோ சர்வீஸ் அங்கரங்கோவில், ஐயனார் அக்ரோ சர்வீஸ் திருநெல்வேலி ஜங்ஷன், ஐயப்பலா ஸ்கூல் கடை பக்கத்தில் இருக்கு. திருநெல்வேலி விவசாயிகள் தேவையான பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து நம்ம கடையில் வாங்கிக்கலாம். மொத்த விலைக்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படித்தான் மீன் நடுவாங்க. நான் தான் சொல்கிறோம்ல, நடுவை என்ன கொஞ்சம் நடுவே நட்டுருந்தாங்க பாவம். நிறையா பேத்துக்கு மழை கொஞ்சம் ஓஞ்சி வச்சு, இல்லைன்னா அது கூட கஷ்டம். 10 ரூபாய்க்கு விற்காது. நான் வரல முருகன் இவர்களும் நட்டு ஓஞ்சி வச்சு பாவம். வீட்டில் வெண்டைக்காய் வெண்டைக்காய் ரேட் இல்லை பாவம். வெண்டைக்காய் நேற்று 8 ரூபா வச்சு 4 ரூபா சிட்டை கொடுத்துருக்காங்க. இன்னிச்சியா பக்குவம் பார்க்கணும்ல, பக்குவம் பார்த்தா தான் என்னால் வரும். நீர் என்ன லாரி வச்சிருக்கீரு? லாரிக்கு பக்கம் பக்கமே வண்டி ஓடும். அது என்ன தெரியுமா, 2 வீலர் வச்சுருக்கான், வண்டியில் வீட்டுக்கு போனேன். அப்படி 2 வீலரு வச்சுருக்கான், வீட்டுக்கு போனேன். நான் பில்லை காமிக்க 1700 செலவழிஞ்சிச்சு. ஆளை ஏற்ற போய் தான் ஆயிரத்தி வாங்க வர போய் தான். அப்போ நானும் லாரிக்காரன் நினைக்கணும். வாடகை இன்னும் வேலை ஆயிடுச்சுன்னா லாரிக்காரன் இறக்க கேட்கணும். நீர் நம்மளால சொன்னார் மாட்டா. ஆமாம். அப்போ நினைக்கணும் இல்லைங்கோ 30,000 இப்போ 15,000 வரைக்கும் 1000 எல்லாம் மாற்றிருக்கு, எல்லாம் போட்டுருக்கு. நீ இதை கொடுத்தா தான் ஜரக்கா இருக்கும். எப்படி கதையை பார்த்து நீ எப்படி இருக்காரு? கடைசி காலத்தில் உங்களுக்கு எப்படியே ஜோர் ஊற்றுவாங்க. இவ்வளோ ஒரு 7,000 ரூபா விடும். இப்போ வாட்சிட்டு கடமை ஆகாது. இவனை கழிக்க மாட்டான். நீ நினைக்க மாதிரி அதோட தெரியாது. இவனா நான் வச்ச கடைன்னா பாரு, நம்ம உழைச்சி இப்போ என்ன இவ்வளோ நாள் நம்ம உழைச்சி கொடுத்து என்னையா என்ன சொல்கிறாரு? மேக்கடைக்கு 20 மார்க்கா பாட்டி பயிரெல்லாம் போகிற வேலைக்கு எங்கள் ஐவாத்து மேக்கடைக்கு போகிறோம். 2 வச்சு இப்போ 2 ஆமாம். 20 மரம் காப்பாடு எப்படி பார்த்தாலும் ஒரு 40 80 மூடை ஆகிப்போச்சா? 100 மூடை வரும். பிற சொல்கிறாரு 100 மூடை 3700 வச்சாலும் என்ன ஆச்சு? மட்டும் 300 மூடை இருக்கும்பா. அங்கே ஒரு 4 2 3 7 8 10 நம்ம நட்டுருவோமாயா? நாட்டீசல் போட்டு தொழில் அடிச்சிருவோம். நீ இடத்த காமிக்க பம்பம் போட்டு போயிட்ட நீ பைசா வேண்டாம். காலில் நம்ம காலில் 4 வே தான். 4 வே 4 2 8 வே தான் அந்த காலில். வேறு வே கிடையாது. 2 போடு நாங்கள் வேணா இடத்த காமிக்க. நீ அளந்து இது போட்டு வெட்டி போட்டு துணி அடித்து நாட்டு ஏன் போட்டு போனா 2 வேண்டு நம்ம விளைவோம். நம்ம எங்கே அழைவோம்? இதில் அந்த பறக்கடி பக்கம் கிழக்கு வயக்காடு விளைஞ்சா இங்கே தான் அழைவோம். இங்கேயும் கற்றுட்டு தான் அழைக்கல. அங்கே போக முடியாது. இங்கே அலைஞ்சோம்னா அங்கே மாநில பக்கம் நின்று இப்போ அதெல்லாம் மேலே போனா சரி நீங்கள் நினைக்க மாட்டேங்குது. நீயே பயிர் இந்த போனது 2 பேர் போயிடுச்சு. ஆனால் அவன் சொல்ல இல்லை கறி இருந்தால் வேலை செய்ய வேண்டாம், கறி எல்லாம் கிடைக்கணும். வேலை அம்மாட்டேன் சரி. இவ்வளோ நேரம் வளர்த்து விட்ருக்கீரு, அப்படி பேசலாமா? கறி இருந்தானா இவங்க கிடைக்க முடியுமா? வண்டியை கொடுக்குன்னா குடிக்கிட்டு நம்ம திடீர்னு போயிட்டேன். பத்தியாக ஒரு மாதிரி வீடு கட்டினாரு. என்ன இறங்க கட்டுங்களா? நான் கிளம்பி அப்போ தெரியாதா? பெரிய வீடாக போடணுன்னாரு. யார் இவர் வீடு கட்டினாரா? நவீன் எப்போ அது நமக்கு நீரா வீடு கட்டுறது. இப்போ வீடு போட்டுக்கலாம். 3 ரூம்பு 3 ரூம்பா. கொத்தனார் யாரு? கொத்தனார் வீடு இப்போ என்ன செய்யுமா முதல் ஐடியா? கொத்தனார்லாம் இப்போ நீயா கட்டினீரு? மர்மம் தான். முதல்ல வந்து பட்டி போட்டிருக்கேன். சரி. இந்த பட்டி முதல்ல நான் காட்டிக்கா பட்டும் போட்டோம்னா இப்போ வந்து ஒரு 10 இந்த ரூம் தானே இருக்கும். ஆமாம். எவ்வளோ வீதாக இருக்கும்? இதில் எப்படியா ரூம் 3 ரூம் போடுவீரு? பின்னால் நடுவா இருக்குல்ல. அது முதல்ல 3 சென்ட்லப்பா. 3 சென்டில் இப்போ எத்தனை? 1 சென்ட் போடுறீங்களா 2 சென்ட் இடக்கும்? பட்டி போடுவேன். சரி. அந்த பட்டிக்குள்ள அடையில பின்னால் 2 ரூம்பு. பாதிக்கு மேக்க 2 அப்போ 4 வீடு. அப்போ இது ஒரு வீடு வாடகை கொடுக்கணும், இது ஒரு வீடு வாடகை கொடுக்கணும். இதை வந்து இப்போ போட்டு நம்ம இது போட்டு விட்டுட்டோம்னா மண்ணையில் போட்டோம்னா அடுத்த பண்ணிமா விட்டுணும். செங்கல் வந்து எவ்வளோ செங்கல் ஆகும்னு கேட்கணும். 6000 7000 செங்கல் ஆகணும். 7000 செங்கல் 7000 செங்கல் வாங்கி அது மேலே வச்சிடணும். 20 அந்தளவுக்கு பின்னால் 2 ரூம் இதை போட்டு அதையும் இதை வச்சுக்கிட்டு மண்ணில் போட்டு நெப்பிக்கிட்டு இதை அதில் காங்கிரீட் போட்டு மேலே போட்டு மேலேக்கு அதை அப்படியே ஏற்றி அடுத்த அதிகமாக அதை செண்டிங் போட்டு மேலே இதாகிடும். மொத்தம் போட்டோம்னா எழுத்துட்டு போயிடும். ரூபா எழுத்துக்கிறோம் கேட்டியா? கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும் ஜெயிக்கும். அதனால்